எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க சொல்கிறேன். இஞ்சி பூண்டு எடுத்துங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த பொருளெல்லாம், இந்த தக்காளி வெங்காயம் நான் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வறுப்பெல்லாம் இப்போ காமிக்கிறேன். பட்டை போட்டுங்க, கிராம்பு எல்லாம் ஒன்றா கொட்டிடலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு ஜீரகம் சோம்பு 2 பட்டை மிளகா வரமல்லி கொஞ்சோண்டு கசகசா கொஞ்சம் கசகசாலாம் முந்திரி பருப்பு போட்டுங்க. வரமல்லி பிடிக்கலாம் கூட போட வேண்டியதில்லை, வேணும்னா போட்டுங்க. ஆனால் அது வாடை பிடிக்கலன்னா அது சொல்ல தேவையில்லை. அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும், வாசனை வர வரைக்கும். ரொம்ப கறக்க வேண்டாம். அதை வறுத்துட்டு இன்னும் பொடி பண்ண தான் போகிறோம். நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நம்ம சட்னிக்கு அரைப்போம்ல அதுமாரி வதக்கினா போதும், ரொம்ப இதாக வதக்க வேண்டாம். இதையும் அரைக்க தான் போகிறோம். லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேணால் வதக்கிக்கங்க. இது வதங்கணும்ல, நல்லா வதக்கிங்க. ஒரு அரை இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிடுங்க. பொருளெலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான், நைஸாக பவுடர் மாதிரி. தூளாக நோச்சுனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி வெங்காயம் தக்காளி அதோடய போட்டு வதக்கிட்டு எடுத்து ஆறணுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஓட்டி ஒரு லைட்டாக ஒரு இதில் ஓட்டினா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சிக்கனை போட்டு இஞ்சி பூண்டை போட்டு வதக்கணும். அவ்வளவு போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க, வேகிற அளவு கொஞ்சமாக. நுணுக்கி வச்சுருக்கோம் பொடி, அதையும் அதோட சேர்த்துருங்க. அப்புறம் தக்காளி வெங்காயத்தையும் போட வேண்டியது. கொஞ்சம் இது கொதித்து வந்தோடனே அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம், அதையும் போடணும். சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசை என்ன வேணாலும் சாப்பிட்லாம். சாதத்தோடையும் போட்டு பேசி சாப்பிட்லாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொன்னால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. உப்பு நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பை கம்மி பண்ணியே இப்போ போட்டுங்க. பத்தலைனா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு பரிமாற வேண்டியதான். மிளகு கொஞ்சம் நிறையவே வைங்க, மிளகு தான் இருக்குது. அது ஜாமான் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, மிளகு ஜாஸ்தியாக வைக்கணும். கொத்தமல்லி அதுமாரி கொஞ்சமாகவே வச்சுங்க, ரொம்ப வேணாம். பிடிக்காதவங்க அந்த வாழை பிடிக்கலன்னா கம்மியாக, அதுக்கு வர கொத்தமல்லி தலை கிடையாது, கடைசியாக தான் தலை போடணும். அந்த கொத்தமல்லி தலை போட்டுட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.